என்னாச்சு? மாமா, ஏன் அழுகுற? அப்பா என் வண்டியை வித்துருச்சு மாமா. வித்துட்டான்? ஒடியாரப்பே வித்து குடிச்சிருப்பான். அந்த வண்டி என் குழந்தை மாதிரி மாமா. அடுத்த வாரம் போல வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அழாத கட்டு. ஏற்கனவே வண்டியை வித்து தின்னவன் தானே அவன். பக்கத்துல எங்கேயாவது புரோக்கர்ட்ட தான் கொடுத்துருப்பான். நான் போன் பண்ணி விசாரிக்கிறேன். நீ ஒன்னும் அழாது. என்ன? பாய். வணக்கம் தம்பி. வியாபாரம்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. சரி, கலெக்ஷன் அமௌண்ட் எடுக்கிறீங்களா? வரேங்க பாய். வீட்டில் கேட்டதா சொல்லுங்க பாய். என்னண்ணே? நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேண்ணே. வரேண்ணே, பாய். சரி தம்பி. இது அண்ணன் வண்டியாச்சே, இங்கே யாரு விட்டது? வணக்கம் சார். உள்ள வாங்க சார், நிறைய மாடல் இருக்கு, காட்டுறேன். இல்ல, இந்த வண்டி இதை பாக்குறீங்களா? சூப்பர் வண்டி சார். இந்த வண்டியை ஒரு பொண்ணு தான் சார் ஓட்டிட்டு இருந்துச்சு. பொண்ணுங்க என்ன சார் பெருசா ஓட்டி இருக்க போறாங்க? பக்கத்துல இருக்கிற கடை தெருவுக்கும் பியூட்டி பார்லருக்கு தான் ஓட்டி இருப்பாங்க சார். 10,000 கிலோமீட்டர் கூட ஓடல சார். சூப்பர் கண்டிஷன் சார். சிங்கிள் ஓனர். இந்த வண்டி யார் உனக்கு வித்தது? அந்த பொண்ணு தான் சார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போனதுனால இந்த வண்டியை ஓட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிச்சு சார். உண்மையாவா? சார், என்ன சார் டவுட்டா கேக்குறீங்க? மனுஷனை நம்புங்க சார். அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட மறு வீட்டுக்கு வந்து இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட இருந்தா சார் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அட ஆமா சார், அந்த பொண்ணு வண்டியை பிரிய முடியாம கண்ணுல கண்ணீர் வடிச்சுது சார். எனக்கு மனசே கேட்கல சார். அப்படின்னா இந்த வண்டியை எவ்வளவு கண்ணு கருத்துமா பார்த்துருக்கோம் பாருங்க. சரி, அப்ப அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு கொடுங்க. சார், அதெல்லாம் எதுக்கு சார்? உங்களுக்கு வண்டி வேணும்னா வாங்குங்க, இல்லைன்னா கிளம்புங்க சார். ஓ, நான் முனிசிபாலிட்டியில் மட்டும் வேலை செய்யல. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் தான். சார், நான் புள்ள குட்டிக்காரன் சார். ஏதோ தொழிலுக்காக ஏத்தி இறக்கி சொல்லுவோம். இந்த பொண்ணோட அப்பன் தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வித்தாரு. நானும் சீப்பா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் சார். என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க சார். சரி, இந்த வண்டியை நானே எடுத்துக்கிறேன். உனக்கு 20,000 தரேன். உன் ஃபோன் நம்பர் சொல்லு. காசு வந்துச்சான்னு பாருங்க. சரிங்க சார். இந்த வண்டியை இப்போ எடுத்துட்டு போறேன். சாயந்தரமா ஐயம்பாளையம் சண்முகவாதியர் வீடு எதுன்னு கேட்டு என் வண்டி அங்க கொண்டு வந்து கொடுக்குற. சரிங்க, சரியா? நான் பாத்துக்கிறேன் சார். உள்ள ஆர்சி புக் இருக்கு, எடுத்துட்டு வரேன் சார். நாங்க சார் ஆர்சி புக்கு சாவி வண்டியிலே இருக்கு சார். இனிமேல் ஓனரோட பர்மிஷன் இல்லாம வண்டி ஏதாவது வாங்கின வரேன். சரிங்க சார்.
நான் தான்ப்பா பேசுறேன். வண்டியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லங்க, யாரு வாங்குனாங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கேங்க. சரிப்பா வைக்கிறேன். ஏதாவது இருந்தா சொல்லு. சரிங்க. என்ன செல்லகிளி சொல்றாங்க? இல்லப்பா எதுவும் தகவல் இல்லையாப்பா.